பாலஸ்தீனன்றது ஒரு அழகான இடம். அங்கதான் வந்து பாலஸ்தீனுக்கு ஒரு குட்டி இடத்துல பெத்லகேம்ன்ற இடத்துல தான் ஜீசஸ் பிறக்கிறாரு. ஜீசஸ் பிறக்கிறது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல்ன்றது எப்படி பிறந்தது, எப்படி வளர்ந்ததுன்றத நம்ம ஒரு வரலாற்று ஒரு சின்ன வரலாறு சுருக்கமாக பேசிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ்ரேல்ன்றது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. இஸ்ரேல்ன்றதுக்கு ஒரு நாடு கிடையாது. அதான் இன்னைக்கு இஸ்ரேல்ன்றதே ஒரு நாடு கிடையாது. இஸ்ரேலுக்கு ஒரு நாடே கிடையாது. இஸ்ரேலில் இருக்கிறவங்க யூத இன மக்கள் தான். பெரும்பான்மையாக வாழ்றது அங்கே யூதர்கள் தான் வாழ்றாங்க. அப்போ அந்த யூதர்கள் வாழ்றதுல இப்போ ஜெர்மனி வளராத காரணம் யூதர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு ஹிட்லர் பயங்கரமாக எல்லாரையும் இன அழிப்பு செய்கிறாரு. இன அழிப்பு செஞ்சதுனால அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, ஜெர்மனிவெல்லாம் சேர்ந்து ஜெர்மனி அழிக்கிறாங்க. ஜெர்மனி அழிக்கிறது மட்டும் இல்லை, ஹிட்லரையும் வீழ்த்திடுறாங்க. வீழ்த்திட்டு பின்னாடி இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, யூதர்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தீர்மானிக்கப்பட்டு ஒரு பாலஸ்தீன்ற ஒரு நாட்டில் இவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் இங்கே வாழ்ந்துக்கோங்கன்ற மாதிரி இடத்த அவங்க கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர 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 பாலஸ்தீனை வந்து அடித்து விரட்டி இப்போ இதுதான் இது எங்களுக்கு பூர்வீகமான நாடு, நாங்கள் காலகாலமாக இருக்குன்னு சொல்லி இவங்க வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க பாலஸ்தீனை. ஆமாம், சொந்தம் கொண்டாடுறாங்க.